இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் எடுத்து இந்த பைபிள் ஸ்டடியில பங்கு பெறுவதற்காக வந்த உங்களுக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 11வது பாடத்துல நம்ம இருக்கிறோம். லெசன் 11, 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 4 வெர்சஸ் 1 through 5. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்களை நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த இந்த 5 வசனங்கள்ல நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, பவுல் முக்கியமா வைக்கிற ஒரு கருத்து, ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருக்கு சேவை செய்றவர் பிரபலமா இருக்க தேவையில்ல. அவர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அததான் முன்னாடி வைக்கிறார். ஸோ இன்னைக்கு இந்த லெசனுடைய டாபிக் வந்து ஃபெய்த்ஃபுல் நாட் ஃபேமஸ். உண்மையாக இருப்பது பிரபலமாக இருப்பது அல்ல அப்படிங்கிற அந்த டாபிக்ல நம்ம இந்த ஸ்டடியை நாம பார்க்க போறோம். 5 வசனங்கள் இருக்கிறது. அதனூடே நம்ம நடந்து போக போறோம். அதுல என்ன கருத்துக்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில எப்படி அதை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொஞ்சம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் 3வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, கொரிந்து சபையில பர்சனாலிட்டி கல்ட்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதாவது ஒரு தனி ஆள தனியாள் வழிபாடு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஒரு செலிபிரிட்டி கல்ச்சர் மாதிரி. நான் வந்து அப்போலோவை பின்பற்றுகிறேன், நான் வந்து பவுலை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரிக்கப்பட்டு இருந்தாங்க, அல்லது தங்களையே பிரித்து வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்படி இருந்த மக்களுக்கு இயேசு தான் ரொம்ப முக்கியம், கிறிஸ்து தான் ரொம்ப முக்கியம், பவுல் அல்லது அப்போலோ இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கருத்தை பவுல் வைக்கிறாரு. அங்கிருந்து தொடர்ச்சியாக இங்க 4வது அதிகாரத்துல பவுல் பேசும்போது, உண்மையான ஊழியக்காரன்னா யார்? அவர் வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர், பிரபலமாக இருக்கிறவர் அல்ல, ஒரு செலிபிரிட்டி கிடையாது அப்படிங்கிறத இங்க வைக்கிறார். 1வது வசனத்துல எனவே அப்படின்னா இப்படி நீங்க ஒரு ஆளை பின்பற்றி, ஒரு நபரை பின்பற்றி போகாம கிறிஸ்துவ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு, எனவே மக்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் இறைவனின் ரகசியமான உண்மைகளை பிரசித்தப்படுத்துவதற்கு பொறுப்புடையவர்கள் என்றும் எண்ண வேண்டும். நாங்க வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்னு யோசிக்காம, மக்கள் எங்களை குறித்து யோசிக்கும் போது ஊழியக்காரங்களை குறித்து அவர் பேசுறாரு. தன்னையும் ஒரு ஊழியக்காரனாக சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்டா பாவித்து இந்த இடத்துல அவர் பேசுறதை நம்ம பார்க்குறோம். மக்கள் எங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நாங்க வந்து கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள். எங்களுக்கு தேவனுடைய ரகசியத்தை மற்றவங்களுக்கு உண்மையா சொல்லும்படியாக அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரு. அது அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஆ, தன்னை ஒரு ஊழியக்காரனாக, பணியாளனாக அ பவுல் வந்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது, அங்க வேலையாளாக, ஆண்டவருக்காக வேலை செய்யும் ஒரு ஆளாக அவர் வந்து தன்னை குறித்து பேசுறாரு. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பணியாளனாக, ஒரு உக்கிரானக்காரன் அப்படின்னா ஸ்டூவர்ட்ஸ், ஒரு பொறுப்பு பெற்ற ஒரு ஆளாக இந்த இடத்துல தன்னை பார்ப்பதை நாம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தன்னை வந்து கிறிஸ்துவனுடைய பணியாளன், சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, அவர் யூஸ் பண்ற வார்த்தை வந்து ஹைப் ஹைப்பரட்டீஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஹைப்பரட்டீஸ் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து முக்கியமா யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கப்பல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த கப்பல்ல அ நெறைய பேர், ஒரு 100 பேர் என்ன செய்வாங்கன்னா, தண்டு வலிக்கிறவங்க இருப்பாங்க. பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அந்த 100 பேருக்கு அ ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன செய்வாருன்னா, அவங்களுக்கு கட்டளையிட்டுட்டே இருப்பாரு. இவங்க வந்து தண்டு வலிச்சுட்டே இருப்பாங்க. பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த பண்றாங்கல்ல, தண்டு வலிக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து தாழ்மையாக இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய, கஷ்டமான வேலைய உத்தமத்தோட, உண்மையோட, ஃபெய்த்ஃபுல்லா அவர் செய்றார் அப்படின்னா, அவர் வந்து சர்வன்ட்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சர்ச்ல வந்து ஊழியக்காரர்கள பார்க்கும்போது, அவங்கள செலிபிரிட்டீஸா நம்ம பார்க்கவே கூடாது. அவங்கள வந்து நம்ம ஒரு அ பிரபலமான
ஆட்கள் ஸ்டார்ஸ் மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவர்கள் சபைக்கு சொந்தக்காரர்களும் அல்ல. அவர்கள் வந்து ஆவிக்குரிய ராஜாக்கள் அல்லது ராணிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர்கள் வந்து இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். இயேசுவின் அதிகாரத்தின் கீழே இருந்து வேலை செய்கிறவர்கள், பணியாற்றுகிறவர்கள். அப்படிதான் நம்ம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு வார்த்தை என்ன இங்க யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரன் என்றும் இறைவனின் ரகசியமான உண்மைகளை பிரசித்தப்படுத்துவதற்கு பொறுப்புடையவர்கள். பொறுப்புடையவர்கள் அப்படின்னா ஸ்டுவர்ட்ஸ். பொறுப்புடையவர்கள் என்றும் என்ன வேண்டும்? இந்த பொறுப்புடையவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு ஆம், ஆ, கிரேக்க பதம் என்ன அப்படின்னா ஒய்கோனோமோஸ் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஒய்கோனோமோஸ் அப்படிங்கிற வார்த்தை க்கு அர்த்தம் என்னன்னா ஒரு வீட்டை வந்து நிர்வாகம் செய்கிறவர். ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காரு. ஒரு ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் ஒரு நபருடைய கையில பொறுப்பா குடுக்குறாரு. இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கங்க, நிர்வாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தராருன்னு வச்சுங்களேன். அவருக்கு பேரு தான் பொறுப்புடையவர், ஒய்கோனோமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு சபையில ஒருத்தர் ஊழியக்காரரா இருக்காருன்னா, அல்லது ஒரு ஊழியத்துக்கு பொறுப்பா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த ஊழியத்துக்கு சொந்தக்காரர் இல்ல. அவர் அந்த ஊழியத்துக்கு ஹி இஸ் நாட் தி ஓனர். சொந்தக்காரர் அல்ல. ஆனா, அவர் வந்து நிர்வாகி. ஆனா, இந்த ஊழியம் யாருக்கு சொந்தம் அப்டின்னா, ஆண்டவருக்கு சொந்தம் அப்டிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்ப, எஜமானால கொடுக்கப்பட்ட பொறுப்ப அவர் நிறைவேற்றுகிறாரோ, அதுபோல நாம நிறைவேற்றுகிறோம். அப்ப சர்ச் லீடர்ஸ் ஆர் சிம்ப்ளி கேர் டேக்கர்ஸ் ஆஃப் காட்ஸ் அம் ட்ரூத். ஆண்டவர் கொடுக்கிற அந்த உண்மைய, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரகசிய காரியங்கள, ரகசிய உண்மைகள மக்களுக்கு சொல்கிற ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். தே ஆர் நாட் இன்வென்டிங் ட்ரூத்ஸ். அவர்கள் சத்தியத்தை கண்டுபிடிக்கிறதல்ல, சத்தியத்தை புதுசா உருவாக்குறவர்கள் அல்ல. அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை தெளிவாக, உண்மையாக மற்றவங்களுக்கு சொல்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல இறைவனின் ரகசியமான உண்மைகளை பிரசித்தப்படுத்துவதற்கு they are there to share the secret things of God. தேவனுடைய ரகசியமான காரியங்கள், ரகசியமான உண்மைகளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அப்ப ரகசியமான உண்மைகள் அப்படின்னா இது என்ன? ஆண்டவர் அப்பப்ப ஏதாவது ரகசியமா வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரகசியமான உண்மைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம மறுபடியும் நம்ம 1 கொரிந்தியரை தான் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 2:7ல ரகசியமாய் இருந்த இறைவனின் ஞானத்தையே நாம் அறிவிக்கிறோம். இதை இறைவன் உலகம் தோன்றும் முன்னே நமது மகிமைக்கென தீர்மானித்தார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவது, நமக்காக மரிப்பது பற்றிய அந்த காஸ்பல் இருக்குல்ல, அந்த சுவிசேஷம் இருக்குல்ல, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் இருக்குல்ல, அது குறித்து தான் இங்க பேசுறாரு. அது குறித்து இந்த இடத்துல பவுல் பேசும்போது ரகசியமா இருந்த, அதாவது நாம அறியாம இருந்த அந்த திட்டம் ஆண்டவருடைய ஞானமா இருந்தது. இட் வாஸ் காட்ஸ் விஸ்டம். அந்த ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நாங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படியே தான் இங்கே 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலையும் நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த சுவிசேஷத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தினுடைய செய்திய நாம வந்து உண்மையாக மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இதே தான் எபேசியர் 3வது அதிகாரம் 3லிருந்து 6 வரை உள்ள வசனங்கள்லையும் பவுல் வந்து சொல்வதை நாம பார்க்கிறோம். ரகசியம் என்பது அங்க வந்து காஸ்பல் சுவிசேஷமாக இருக்கிறது. எபேசியர் 3:3லிருந்து 6 வரை உள்ள வசனங்கள்லையும் நாம பார்க்கலாம். அப்ப நான் ரகசியம், ஆண்டவருடைய ரகசியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் நான் நான் புரிஞ்சுக்கிற காரியம் பைபிள்ல இருந்து ரகசியம்னு ஒண்ணுமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் ரகசியம் ரகசியம்னு பவுல் சொல்றாரோ, அங்க எல்லாமே வந்து வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தை பத்தி தான் பேசுறாரு. பைபிள்ல வந்து ரகசியம் சொல்ற இடங்கள்ல எல்லாம் பவுல் வந்து வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்ன? ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம். கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இன்னைக்கு வந்து நாம ஏதோ ஆண்டவர் வெளிப்படுத்தாத ஒரு விஷயம், அத நாம
ரகசியமா புரிஞ்சு இந்த ரகசிய சத்தியங்களை சொல்றேன் அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் நான் 100% நம்புறேன். என்னுடைய வேத அறிவின்படி, புரிதல் படி நான் அப்படிதான் நான் நம்புறேன். ஒருவேளை எனக்கு வந்து ஆண்டவர் இந்த நுண்ணறிவு தரார், ஒரு இன்சைட் தரார், ஒரு வெளிச்சம் தரார். அது இருக்குமா? டெஃபினெட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு இன்சைட் உங்களுக்கு தர முடியும். எனக்கு தர முடியும். ஒரு அ ஒரு இன்சைட்னா நுண்ணறிவு, ஒரு வெளிச்சம், ஒரு ஒரு வசனத்தினுடைய புரிதல ஆண்டவர் வந்து நமக்கு தர முடியும். அ அந்த புரிதல் வந்து இல்லுமினேஷன்னு சொல்லுவாங்க. இல்லுமினேஷன் அப்படின்னா ஒரு வெளிச்சம். We can have illumination, but not revelation. All 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 revelation is um, has climaxed, has culminated in Christ. எல்லா வெளிப்பாடுமே தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவனை குறித்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய வெளிப்பாடு எல்லாமே கிறிஸ்துவுல அது வந்து கிளைமாக்ஸ் ஆயிருக்கு. கிறிஸ்துவுல அது முடிஞ்சிருக்கு. கிறிஸ்துவின் மூலமாக அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அப்ப நான் வந்து எனக்கு வந்து அ ஒரு பெயர நான் தேடாம, சத்தியத்த நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது, நான் வந்து ஒரு என்டர்டெய்னரா நான் வரல. நான் எப்படி வரேன் அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தியத்த, ரகசிய எட்சிப்பின் திட்டத்த சொல்றவங்களா வரேன். சொல்ற ஒரு ஆளா வரேன். நான் செல்ஃப் செல்ஃப் ப்ரமோட்டரா நான் வராம, நான் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒருவனாக நான் வருகிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லும்போது என்னையே நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் நான் பண்ணி பார்த்துக்கிறேன் என்னையவே. ஸோ நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சபைக்கு எஜமானாக இருக்கிறார். ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு நம்ம செய்ற ஊழியம் வந்து நம்முடைய ஓனர்ஷிப் கிடையாது. நமக்கு சொந்தம் கொண்டாடும் ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் கொடுத்த ஒரு வேலைய, ஒரு பொறுப்ப நாம நிர்வாகம் செஞ்சு, மேலாண்மை செஞ்சு அத செய்றோம் அப்படிங்கிறது. அதேபோல அ எல்லா ட்ரூத்தும், எல்லா சத்தியமும் ஒரு சத்தியத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். முழு வேத புஸ்தகமும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, காட்ஸ் சால்வேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் அது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த காஸ்பல, இந்த சுவிசேஷத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி சொல்வதற்கான தேவனுடைய வேலையாட்கள் தான் நாம அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவ தலைவர்களும் அவங்க வந்து சர்ச்ல தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனிக்கு தலைவரா இருந்தாலும் சரி. இப்போ கிறிஸ்தவ தலைவர் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் ஹூ இஸ் அ லீடர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அவர் வந்து ஒரு பணியாளனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்கள இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி இதிலிருந்து வாழ்க்கைக்கு நாம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நாம எல்லோருமே தாழ்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஒரு கிறிஸ்தவ தலைவர் இங்க வந்து அ தலைவர் அப்படிங்கிறது பட்டத்தை சார்ந்து கிடையாது. நீங்க வந்து ஆ வீட்ல இருந்தாலும் ஒரு அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, நாம வந்து நம்ம கெப்பாசிட்டில யார் மேலலாம் ஒரு தாக்கத்த கொண்டு வரதுக்கு முடியுதோ, அ ஒரு தாக்கத்த கொண்டு வர சூழல்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நாம வந்து தலைவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். டெஃபினெட்லி. இப்ப வந்து ஒரு காரியத்த நம்ம மனதிலே வைத்துக்கணும். நாம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஒரு கிறிஸ்தவ தலைவர்களாக, கிறிஸ்துவை போன்று இருக்கிற தலைவர்களாக நாம வந்து தாழ்மையா இருக்க வேண்டும். பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம வந்து கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிறதுல தான் நாம பெருமை கொள்ள வேண்டும். ஒரு பாஸ்டருக்கோ, அல்லது ஒரு டினாமினேஷனுக்கோ, அல்லது ஒரு பெர்சனாலிட்டிக்கோ சொந்தமானவர் அப்படிங்கிறதுல நம்ம பெருமை கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, நம்ம பாப்புலர் ஆகுறத விட, நமக்கு கைத்தட்டு வேணும் அப்படிங்கிறத விட, நாம வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல வேளைகள் நான் பார்த்துருக்கிறேன். ஆ நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் நான் ஏன் இப்படி அப்படின்னு நான் யோசித்து பார்த்துருக்கேன். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஆ வார்த்தைக்கு வார்த்தை ஒரு கைத்தட்டு குடுங்களேன், ஒரு கைத்தட்டு குடுங்களேன். நீங்க கைத்தட்டினா தான் எனக்கு வந்து உற்சாகம் வரும். ஒ ஒரு ஒரு கைத்தட்டு குடுங்களேன், ஒரு கைத்தட்டு குடுங்களேன். ஒரு வார்த்தை ஒரு பிரசங்கத்தில சொல்லிட்டு கைத்தட்டு குடுங்களேன், ஒரு கைத்தட்டு குடுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னே ஆ கேட்டுட்டு இருக்கிற ப்ரீச்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். டெஃபினெட்லி நான் வந்து அ ஆமென் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. அல்லேலூயா சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. நானும் சில வேளைகள்ல ஆமென் சொல்றேன். அல்லேலூயா நான் சொல்றேன். பட் டெஃபினெட்லி அல்லேலூயா, ஆமென் சொன்னா தான் நமக்கு வந்து உற்சாகம் வரும். மக்களுடைய ஆமோதிக்கிறது, மக்களுடைய அப்ரூவல் மக்கள் வந்து ஆமோதிக்கிறது,
இப்போ வார்த்தைக்கு வார்த்தை ஆமோதிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாம தேவையில்லை. அவங்க ஆமேன்னு சொல்லாட்டினாலும் நாம சொல்லும் கருத்து சில வேளைகள்ல அவங்களுக்கு வந்து குத்துற காரியமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லாட்டினாலும் அது வந்து அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம தேவையான விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது ஆமேன்னு சொல்லாட்டினாலும் பரவாயில்ல. சரியானதை சொல்றீங்க, உண்மையானதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுல திருப்தி அடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு ஒரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாம வந்து தேவனுக்கு கீழ ஒருத்தவங்க செய்யற ஊழியத்த நாம எப்படி பார்க்கிறோம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் வந்து தேவனுடைய வார்த்தைய சரியான விதத்துல ஹேண்டில் பண்றேனா? சரியான விதத்துல கையாள்றேனா? சரியான விதத்துல வியாக்கியானம் செய்து மக்களுக்கு சொல்றேன், விளக்கி சொல்றேனா? அல்லது மக்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஏற்ற மாரி வியாக்கியானம் பண்ணி நான் சொல்றேனா? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கிற அ அ நான் நம்ம முன்னாடி நாம பார்க்கிற வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்துல 2வது வசனத்துல இப்படியே சொல்றாரு, எப்பொழுதும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள், எப்பொழுதும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்கப்பட வேண்டியது அவசியம். யாரெல்லாம் பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்களோ, இந்த சுவிசேஷத்த பெற்றவர்களாக, சுவிசேஷத்த நற்செய்திய மற்றவங்களுக்கு சொல்ல பொறுப்புடையவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவர்கள் எப்போதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்கப்பட வேண்டியது அவசியம். நான் வந்து நான் வந்து இப்ப நான் உண்மையா இருப்பேன். அப்புறம் உண்மையா இருக்க மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. எப்போதுமே உண்மையா இருக்க வேண்டும். Now it's required that those who have been given a trust must prove faithful. நாம வந்து உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப எப்படி நிரூபிக்கிறது? நான் உண்மை உள்ளவன், நான் வந்து நற்செய்திய வந்து சரியான விதத்துல போதிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த செய்திய நான் சரியான விதத்துல போதிக்கிறேன். எப்படி நான் நிரூபிக்கிறது? நான் வந்து ஒரு 2 டிகிரி போட்டேன்னா, டபுள் பிஹெச்டி அப்படின்னு போட்டேன்னா நிரூபிக்க முடியுமா? அல்லது ரெவரண்ட் டாக்டர்ன்னு போட்டா நிரூபிக்க முடியுமா? அல்லது ரைட் ரெவரண்ட், மோஸ்ட் ரைட் ரெவரண்ட் போட்டா நிரூபிக்க முடியுமா? அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இங்க அ வேத வசனம் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து நாம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய செய்திய இருக்கிற மாரியே நம்ம சொல்றதுல உண்மையாக இருப்பது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சொல்றதுல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் நம்ம உண்மையாக இருக்கணும். அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக நம்ம சொல்றதும் என்னது? உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தின் ஞானத்தின்படி அல்ல, இந்த உலகத்தினுடைய பேச்சு திறமையின்படி அல்ல, அல்லது நம்முடைய அவுட்வர்ட் இம்ப்ரெசிவ்னஸ், நம்முடைய வெளிப்பிரகாரமான கவர்ச்சி, அது மட்டும் இல்ல, அ அ அவைகளை வைத்து அல்ல, வேத வசனத்துக்கு உண்மையாக இருந்து, காட்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து என்னன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து நாம வந்து உண்மை உள்ளவர்கள். இந்த வசனத்த பிரசங்கம் பண்றதுல, உண்மையா பிரசங்கம் பண்றதுல உண்மை உள்ளவர்கள் என்பத நிரூபிக்கணும். அது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்கிறோம். நவ் இட்ஸ் ரிக்வயர்ட். இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. நான் வந்து உண்மையா சொல்லணுமா? உண்மையா வேத வசனத்த பிரசங்கம் பண்ணணுமா? உண்மையா வந்து நற்செய்திய சொல்லணுமா? அதெல்லாம் தேவையில்ல. இது வந்து ஆப்ஷனல் தான். அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் ரிக்வயர்ட். இது வந்து அவசியம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது, அ ஊழியத்தில ஆண்டவருக்கு உண்மையா இருப்பது வந்து ஆப்ஷனலே கிடையவே கிடையாது. இட்ஸ் மேண்டட்டோரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மையாக இருக்கின்ற வார்த்தைய அவர் ரொம்ப வலியுறுத்துறார். உண்மையாக இருப்பது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபேமஸா இருக்கிறது இல்ல. அல்லது நம்முடைய மினிஸ்ட்ரி வந்து லார்ஜா பெருசா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. பெருசா இருக்க வேண்டாம்னு சொல்லல. ஃபேம் அதாவது அ ஆண்டவர் வந்து ஒருவேள அ உங்கள வந்து ஃபேமஸ் ஆக்குனா, என்னைய ஃபேமஸா ஆக்குனா, நமக்கு தாழ்மை இருந்தது என்றால், நமக்கு வந்து பேர் வரும்போது, நமக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்போது, அத வந்து சமாளிப்பதற்கு நமக்கு தாழ்மை இருக்கும். தாழ்மை இல்ல அப்படின்னா, நாம வந்து பெருமை அடைஞ்சிருவோம். அதாவது நெகட்டிவான பெருமை வந்து நமக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வலியுறுத்த விருப்பப்படுறேன். அப்ப இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவருக்கு உண்மையா இருக்குது அப்படிங்கிறது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனாவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதுன்னு தான் அர்த்தம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது. ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறதுன்னா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது
வேத வசனத்தை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்ககிட்ட என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நீ ஃபேமஸாக இருக்கியா அப்படின்றது இல்லை, உங்கள் ஊழியம் வந்து பெருசாக இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியில் இம்ப்ரெசிவான ஒரு மினிஸ்ட்ரியாக பண்ணுறீங்களா, இம்ப்ரெசிவாக பண்ணுறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவர் கேட்குற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கீங்களா, உண்மையாக இருக்கீங்களா, என்னுடைய சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணுறீங்களா, கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளை தான் ஆண்டவர் கேட்பாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேத வசனம் சொல்லுகிறது லூக்கா 16வது அதிகாரம் 10ல், லூக்கா 16:10, யாருக்கு யார் வந்து கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அதிகமான காரியத்துல ஆண்டவர் வந்து அதிகமான காரியத்துல அவர் வந்து பொறுப்பா வைப்பாரு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Whoever can be trusted with very little can be trusted with much. கொஞ்சம் காரியத்துல யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அதிகமான பொறுப்பை ஆண்டவர் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நீங்க மத்தேயு 25வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்க 5 தாலந்து பெற்ற ஒருத்தரு, 2 தாலந்து பெற்ற ஒருத்தரு, 1 தாலந்து பெற்ற ஒருத்தரை பார்க்குறோம். 5 தாலந்து பெற்றவர் 5 இன்னும் ஒரு 5 தாலந்த அவர் வந்து பெருக்கினார். 2 தாலந்த பெற்றவர் வந்து இன்னும் 2 தாலந்த பெருக்கினார். 1 தாலந்த பெற்றவர் வந்து எஜமான் மேலேயே குறை சொல்லி அவர் வந்து அதை புதைத்து வைத்தார். நீங்க வரும்போது நீங்க வந்து பயங்கர கடினமான ஒரு எஜமான். எனவே என்ன செய்றேன், நான் அப்படியே புதைச்சு வச்சு நான் அப்படியே உங்ககிட்ட குடுக்குறேன் அப்படின்னு அவன் குடுத்தான். அந்த 5 தாலந்து பெருக்கினவன் 2 தாலந்த பெருக்கினவனை பார்த்து அந்த எஜமான் சொல்றது என்ன அப்படின்னா, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நல்லது, நல்ல உண்மை உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். வெல் டன். யாரை பார்த்து ஆண்டவர் வெல் டன் அப்படின்னு சொல்லுவாரு? யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்கள பார்த்து அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப ஆண்டவர் வந்து நம்மள இந்த உலகத்தினுடைய அளவுகோலை வச்சு நம்மள கணிச்சு பார்க்க மாட்டாரு. நம்ம ஆண்டவருக்காக செய்யும் காரியத்தை அந்த உலகத்தினுடைய காரியங்களை வச்சு கணிச்சு பார்க்க மாட்டாரு. நம்ம 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 பெறுகிற அந்த ஆவிக்குரிய வெற்றி வந்து ஆவிக்குரிய வெற்றி அப்படின்னாவே அல்லது ஆண்டவருக்குள்ள நம்ம வெற்றி பெறுகிறோம் அப்படின்னாவே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்துறது? நாம நம்முடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்குல்ல, நம்ம வந்து கனிதரும் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண்டவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கையினுடைய ரிசல்ட்டா இருக்கணும். நம்ம நம்ம வந்து ஆண்டவருக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கை. நான் வந்து எக்ஸலண்ட்டா பேசலாம், ரொம்ப கனிவா பேசலாம், ஆ பொறுமையா இருக்கலாம். மக்கள அ மக்கள் மக்கள் வந்து என்னை ஏசுனா கூட நான் வந்து ஆ பொறுமையா லிசன் பண்ணலாம். அவங்க சொல்றத கேட்கலாம், வெளிப்பிரகாரமாக. பட் உண்மையிலேயே நான் வந்து தாழ்மையா இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், நான் வெளி உள்ள போயிட்டு, "அவன் ஒரு முட்டாள். அவன் என்ன?" அப்படின்னு நான் சொல்லப் போறது கிடையாது. நான் வந்து சரி, அவங்க ஏதோ மனசு புண்படுத்தப்பட்டு விட்டது. அவங்க இப்படி பேசினாங்க. நம்ம என்ன செய்வோம்? அத நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ, என்னுடைய ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறதுல இருந்து அது வர வேண்டும். ஆ என்னுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறதுலருந்து வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப நம்ம ஃபோக்கஸ் டெஃபினெட்லி ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆண்டவருக்கு கனி தரும் வாழ்க்கை. ஆவியின் கனி எல்லாம் நமக்கு தேவைதான். பட் நான் வந்து அன்புன்னு சொல்லி வெளிப்பிரகாரமா காண்பிச்சுட்டு, உள்ள வந்து ஒருத்தவங்கள வெறுத்தேன்னு வச்சுக்கங்களேன், அது சரியில்ல. வெளியில பார்த்துட்டு சொல்லலாம், "ஓ! பாஸ்டர் ரொம்ப அன்புள்ளவரா இருக்காரு." ஆனா உள்ள வந்து வெறுத்தேன்னு வச்சுக்கங்களேன், உள்ள வந்து ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இல்லாம, ஆண்டவர் என்னுடைய அ மனோபாவத்த, ஆட்டிட்யூட் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறவரா இருக்காரு. அதுக்கு நான் சரி பண்ணாம, நான் வந்து வெளிப்பிரகாரமாக டெஃபினெட்லி அந்த வெளிப்பிரகாரமாக இருக்குது டெஃபினெட்லி ஆ ஆவிக்குரிய அ ஆவிக்குரிய கனி, ஆவியின் கனின்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஃப்ரூட்ஃபுல்னஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் நான் சொல்றேன், வெளிப்பிரகாரமாக நான் பேர் எடுப்பதை விட, உள்ள நான் வந்து சரியாக இருந்து, சரியா இருக்கிறதனுடைய வெளிப்பாடாக வெளியில காரியங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தலைமைத்துவத்தை எப்படி மதிப்பீடு செய்றோம்? ஒருத்தவங்க வந்து ஊழியத்தில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது, அத நம்ம எப்படி மதிப்பீடு செய்றோம்? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து நம்ம பார்க்கிறது 3வது, 4வது வசனங்கள நம்ம பார்க்கலாம். 3வது, 4வது வசனங்கள.
உங்களே உங்களாலேயாவது உங்களாலேயாவது அல்லது எந்த மனிதருடைய நீதிமன்றத்திலேயாவது நான் நீதி தீர்க்கப்படுவதை அற்பமாகவே எண்ணுகிறேன். அதாவது உங்களாலேயோ அல்லது மனுஷங்களுடைய நீதிமன்றத்திலேயோ நான் நியாயம் தீர்க்கப்படுவதை, அங்க என்ன விசாரணை பண்ணி இவரு சரி அல்லது இவரு தப்பு அப்படின்னு சொல்றத அற்பமா என்ற, அது ஒரு சப்ஸ்டாண்டர்ட், அது ஒரு அளவுகோலே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அற்பமாக எண்ணுகிறேன். நானும் என்னை குறித்து நியாய தீர்ப்பு செய்யவில்லை அப்படின்னு சொல்றாரு. என்னை குறித்து நியாய தீர்ப்பு செய்யவில்லை, என் மனசாட்சி சுத்தமாய் இருக்கிறது, அதனால் நான் குற்றமற்றவன் என்றில்லை. என் மனசாட்சி சுத்தமா இருக்கு, அதனால நான் குற்றமே செய்யாதவன் அப்படின்னு நான் சொல்ல, கர்த்தரே என்னை நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3வது வசனத்துல, ஐ கேர் வெரி லிட்டில் இஃப் ஐ எம் ஜட்ஜ்ட் பை யூ ஆர் பை எனி ஹியூமன் கோர்ட். ஸோ ஏன் இப்படி சொல்றாரு? உங்களாலேயோ அல்லது மனுஷர்கள் அமைத்த நீதிமன்றத்தாலேயோ நான் நியாயம் தீர்க்கப்படுவதை அற்பமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாரு? ஏன் அப்படின்னா, இவங்க பவுலை ஜட்ஜ் பண்றாங்க. பவுலை எதை வச்சு ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட், இந்த உலகத்தினுடைய மதிப்பீடை வச்சு பவுலை ஜட்ஜ் பண்றாங்க. பவுலை நியாயம் தீர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்க என்ன செய்றாங்க? பவுலுடைய ஊழியத்தை ஆய்வு செய்கிறாங்க. அப்புறம் அவருடைய அதிகாரம் இருக்குல்ல, அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை கேள்வி கேட்குறாங்க, கேள்விக்கு உட்படுத்துறாங்க. இந்த இடத்துல பவுல் இப்படி சொல்ல, நான் யாருக்கும் கணக்கு ஒப்படைக்க மாட்டேன், நான் உங்களுக்கும் கணக்கு ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, நீங்க என்கிட்ட எந்த கேள்வி கேட்காதீங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டோனை அப்படிப்பட்ட ஒரு குரலை நாம 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கல. ரொம்ப ரொம்ப சாதுவா தான் அவர் பேசுறாரு. ஆனா எந்த இடத்துல இவர் கொஞ்சம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்றாரு அப்படின்னா, இவங்க ஒரு செலிபிரிட்டி கல்ச்சரை கொண்டு வராங்க. இவர் பெரிய ஆளு, இவர் சின்ன ஆளு, பவுலா அவர் சின்ன ஆளு அப்படின்ற மாதிரி கணக்கீடு செய்றாங்க. அப்ப இங்க என்ன செய்றாரு அப்படின்னா, அவர்களுடைய சூப்பர்ஃபிஷியல் அண்ட் வேர்ல்ட்லி ஜட்ஜ்மெண்ட்டை அவர் நிராகரிக்கிறார். அவர்களுடைய ஆழமற்ற மற்றும் உலக அளவுகோல் சார்ந்த, உலகத்தினுடைய மதிப்பீடுகள் சார்ந்த ஒரு கணிப்ப நியாயம் தீர்க்கிறத அவர் என்ன செய்றாரு? அவர் இது அற்பம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அற்பம் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டருக்கு படிக்காதவர், டாக்டருக்கு படிக்காதவர், எம்பிபிஎஸ் படிக்காதவர், அவர் போயிட்டு ஒருத்தரை பார்த்து, நீங்க வியாதியா இருக்கிறீங்க, கையை தொட்டு பார்த்தாலே தெரியுது, நீங்க வியாதியா இருக்கிறீங்க, நீங்க சீக்கிரம் சாக போறீங்க, உங்க வியாதி தொற்று வியாதி, உங்க பக்கத்துல யார் வந்தாலும் அவங்களுக்கு இந்த வியாதி பிடிச்சிக்கும், யாரையும் பக்கத்துல விடாதீங்க அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன், அவர் என்ன செய்வாரு? நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாரு. ஒழுங்கா டெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்பாரு. சரியான டயக்னோசிஸ் பண்ணீங்களா? அதுக்கான இந்த டெஸ்ட் மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு கேட்பார்ல. அப்படி கேட்காம, இல்ல சும்மா நாடி நாடி பிடிச்சி பார்த்தேன், உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரியுது, அல்லது வேற ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுங்களேன், நம்ம நிராகரிப்போம். இன்னைக்கு டயக்னோசிஸ் பண்ணி பார்த்து 2வது டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சில இடங்கள்ல, நான் எல்லா இடத்துலையும் சொல்ல, ஒரு சில இடங்கள்ல இந்த வியாதி தான் அப்படின்னே தெரியுது. அப்ப இப்ப இந்த மக்களை பார்த்து, இந்த கொரிந்து சபை மக்களை பார்த்து, எல்லாரையும் இல்லை, ஒரு சிலரை பார்த்து இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன நியாயம் தீர்த்தாலும் சரி, ஒரு மனுஷங்க கோர்ட்ல வச்சு நீங்க நியாயம் தீர்த்தாலும் சரி, அதை நான் நிராகரிக்கிறேன், அற்பம்னு சொல்றேன். ஏன்னா நீங்க உண்மையிலேயே ஆய்வு செய்யல. அப்புறம் சரியான மதிப்பீடுகளை வச்சு நீங்க ஆய்வு செய்யல. நீங்க சூப்பர்ஃபிஷியலா தான் பண்றீங்க. இந்த உலகத்தின் மதிப்பீடுகளை வச்சு பண்றீங்க. அதனால நான் நிராகரிக்கிறேன். இது அற்பமானது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நியாயம் தீர்க்க நானும் என்னை குறித்து நியாயம் தீர்ப்பு செய்யவில்லை. நானும் என்னை குறித்து
நியாயம் தீர்ப்பு செய்யவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப பவுல் வந்து தன்னை வந்து பரிசோதித்தே பார்க்க மாட்டாரா? அவர் தானே 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. திருவிருந்து நேரத்துல அவர் சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அப்ப தன்னை தானே அவர் நிதானிச்சு பார்க்க மாட்டாரா? செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண மாட்டாரா? அப்படின்னா அப்படி சொல்லல. ஆ, என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இவாலுவேஷன் இருக்குல்ல, நான் என்ன இவாலுவேட் பண்றேன்ல, அதுவும் லிமிட்டட் தான். உங்க நீங்க வந்து என்ன இவாலுவேட் பண்றதும் லிமிட்டட் தான். டெஃபினெட்லி. ஏன்னா உலகத்தின் மதிப்பீட வச்சு நீங்க பண்றீங்க. நானே சரியா பண்றேன்னு சொல்லிட்டு என்ன நிதானிச்சு பார்த்தாலும், அதுவும் லிமிட்டட் தான். அதுவும் ஒரு வரம்புக்கு உள்ளான ஒன்று தான். சரியா இருக்காது. என்னுடைய இவாலுவேஷனோ, செல்ஃப் இவாலுவேஷனோ அல்லது நீங்க என்ன இவாலுவேட் பண்றதோ, எல்லாமே என்னது சரியா வராது. அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு யாரு உண்மையிலேயே நம்மள இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்து தான் இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, 4வது வசனத்துல என்னுடைய மனசாட்சி சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன செய்றேன்? உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கிறேன். அப்படின்னு தான் அவருடைய மனசாட்சி என்னது சொல்லுது. ஓகே. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மனசாட்சி சொல்லுதுல்ல நான் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் என்னது உண்மையானது கிடையாது. அதுவும் அதையும் நான் நம்பி இல்ல. அந்த மனசாட்சி மனசாட்சி சொல்லுது நான் நான் வந்து உண்மையான ஆளு. பரவால்ல, பரவால்ல அப்படின்ட்டும் கிடையாது அவரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மனசாட்சி சுத்தமா இருக்குது. அதனால நான் குற்றமற்றவன்னு நான் சொல்லல. அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தான் என்னை நியாயம் தீர்க்கிறார். என்னுடைய இதயத்துல இருக்கிற காரியம், என்னுடைய மோட்டிவ்ஸ், என்னுடைய நோக்கங்கள், மனோபாவங்கள் எல்லாமே என்ன செய்யும்? கர்த்தருக்கு தான் தெரியும். அவர் தான் என்ன செய்றார்? என்னை அ நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஃபென்டாஸ்டிக்கான அ ஒரு டீச்சிங் அருமையானவர்களே! ஃபென்டாஸ்டிக்கான அ டீச்சிங். இது இது எவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கானது, எவ்வளவு அற்புதமான காரியத்த இங்க பவுல் சொல்றாரு அப்படின்னா, இத நான் உங்கள்ட்ட சொல்லும்போதே, ஆ எனக்குள்ள எழும்பும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாம ஆ மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்னால, மற்றவங்களுடைய கருத்துனால ஆளப்படுகிறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. மற்றவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அப்படிங்கிற கருத்து தான் நம்மள வந்து என்ன செய்யணுன்றத சொல்லிக் குடுக்குதா? இல்ல கர்த்தர் என்ன பார்க்கிறார். அவர் தான் என்ன இவாலுவேட் பண்ணணும். அவர் தான் என்ன மதிப்பீடு செய்யணும். அப்படிங்கிறது தான் நம்மள வந்து ஒரு காரியத்த செய்ய வைக்குதா? அல்லது செய்யாம அ இருக்க வைக்குதா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அந்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நான் நான் வந்து இரையாக விழுந்துர்றேனா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க இருக்கிறது. ஸோ வேதவசனம் சொல்லுகிறது எரேமியா 17:10 ஆண்டவர் நம்முடைய இதயத்தை ஆய்வு செய்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 4:13 ஆண்டவருக்கு முன்பாக எதுவுமே மறைக்கப்பட்டு இல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் 4:13 ஸோ மனுஷனுடைய மதிப்பீடு குறைவானது. கிறிஸ்து மட்டும் தான் நம்முடைய ஃபைனல் ஜட்ஜ், அல்டிமேட் ஜட்ஜ் அப்படிங்கிறத இங்கே முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே. அடுத்தது 5வது வசனத்துல கடைசியாக 5வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிக்கலாம். ஆ 5வது வசனத்துல எனவே இயேசு தான் வந்து உண்மையான ஜட்ஜு. அவர் தான் வந்து ஃபைனல் ஜட்ஜ். அவர் தான் அல்டிமேட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, எனவே குறிப்பிட்ட காலம் வருமுன்னே நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். கர்த்தர் வருவரை காத்திருங்கள். அவர் இருளில் மறைந்திருப்பவைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். மனிதருடைய உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளியரங்கப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவனும் தனக்குரிய புகழ்ச்சியை இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்பாயிண்டட் டைம் வரும் வரை, குறிப்பிட்ட நே காலம் வரும் வரை என்ன செய்யுங்க? நீங்க காத்திருங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆண்டவர் வரும் வரை காத்திருங்க. அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆம், தேவன் சீக்கிரம் வரப்போறாரு. அவர் நியாயாதிபதியா வரப்போறாரு. அப்படிங்கிறத மனசுல வைத்து
பேசுறத நம்ம பார்க்குறோம். நம்ம சொல்லலாம், ஓ இவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வருகை காலத்துல ஆச்சரியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து அவங்க பேசும்போதே அப்படியே வசனத்தோட தான் பேசுவாங்க. நல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க வந்து ஒருவேளை ஆண்டவரோட இல்லாம போகலாம். நான் ஜட்ஜ் பண்ணல. நான் சொல்றேன். ஆச்சரியமா இருக்கும். ஸோ ப்ரீமெச்சூர் அண்ட் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட். ப்ரீமெச்சூர், ஃபைனல் ஜட்ஜ்மென்ட். அத நாம தவிர்க்க வேண்டும். அப்ப நம்ம யாரையும் யாரும் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லவே கூடாதா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாரும் தப்பு செஞ்சாங்கன்னா, நம்ம தப்புன்னு அ சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஜட்ஜ் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அ ஒருத்தவங்க கண்ல உள்ள தூசிய பார்த்து தூசின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம கண்ணுல உள்ள உத்திரத்த என்ன செய்யணும்? எடுத்து போடணும்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. அப்ப நம்மள சரி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? மற்றவங்கள பார்த்து சொல்லலாம். அ த அப்பன்னா நம்ம 100% சரியானதுக்கு அப்புறம் தான் சொல்லலாமா? இல்ல. அல்லது ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஆள கூட நம்ம சொல்லலாம். நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்றேன். இந்த பாவத்தில நான் ஸ்ட்ரகிள் பண்றேன். நான் குழியிலலாம் விழுந்து வந்திருக்கிறேன். நான் இப்ப வந்து எந்திரிச்சு நிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. பிரதர் நீங்க இத பண்ணாதீங்க. அ இது தப்பு. அப்படின்னு சொல்லலாமா? டெஃபினெட்லி சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அவரு வந்து, "ஆ நீங்க என்னை ஜட்ஜ் பண்றீங்களா?" அப்படின்னு சொன்னாருன்னா அது தப்பு. ஆனா எப்ப வந்து ஜட்ஜ்மென்ட்டா மாறுது அப்படின்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள நரகத்துக்கே அனுப்பிச்சுருவாங்க. ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் சொல்லிருவாங்க. ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் இன்னும் நடக்கவே இல்ல. அதுக்குள்ள நாம ஏன் அவர நரகத்துக்கு அனுப்பணும்? அப்டின்னா, ஒருத்தர் வந்து அ பாவம் செஞ்சாருன்னா, நம்ம வந்து நரகத்துக்கு போவாங்க அப்டின்னு சொல்லக்கூடாதா? அப்டி கிடையாது. நீங்க மனம் திரும்புங்க, நரகத்துக்கு போகாதீங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்படியே அவங்க செஞ்சாங்க அப்டின்னா, நிச்சயமா நரகத்துக்கு தான் போவாங்க அப்டின்னு சொல்லலாம். உடனே எடுத்த எடுப்பிலேயே அவங்கள தூக்கி நம்ம நம்ம ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் நம்ம குடுக்கக்கூடாது. அது நம்மள நிதானிச்சு பார்த்துட்டு தான் நாம அவங்களுக்கும் அ அறிவுரையும் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப இங்க அவர் சொல்றாரு, "நீங்க காத்திருங்க" அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வருவரை காத்திருங்க. ஏன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மறைந்திருப்பவைகளும் வெளிச்சத்துக்கு வரும். எந்த பாவமெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த நோக்கங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்குதோ, எந்த இன்டென்ஷன்ஸ் சிந்தனைகள்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கோ, யாரு வந்து உண்மையிலேயே ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே எப்ப தெரிய தெரிய வரும் அப்படின்னா, ஆண்டவர் வரும்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ, இப்ப இத குறித்து நம்ம பயப்படலாம் தேவையில்ல. நான் நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பவுண்ட்ஸ் இருக்குல்ல, ஆண்டவர் கொடுத்த அந்த எல்லை, வரம்புக்குள்ள இருந்து நாம உண்மையிலேயே சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம வாழலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் எனக்கு சொன்னாரு, டயபீட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு நாங்க பிரிஸ்கிரைப் பண்ற சாப்பாடு இருக்குல்ல, அது அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல. எல்லாருக்குமே நல்லது. எல்லாருக்குமே நல்லது. அப்படின்னு அவரு சொன்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சரியா பட்டுச்சு. அந்த அந்த வாக்கியம் வந்து என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுச்சு. அதே போல தான். அதாவது ஆண்டவருக்குள்ள வாழும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. அது எல்லாருக்குமே ஜாலியான வாழ்க்கை. எல்லோருக்குமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இது வந்து ஐயோ! நம்ம அப்பன்னா என்ன நம்ம யாருடைய நான் வந்து யாருடைய பொருளையும் களவாடக்கூடாது அப்படிங்கிறது நல்ல காரியம் தான் இல்லைங்களா? மற்றவங்களும் என்னுடைய பொருள களவாடக்கூடாது அப்படிங்கிறது நல்ல காரியம் இல்லைங்களா? அப்போ உலகத்தில யாருமே ஒருத்தவங்கள களவாடாம இருந்தாங்க அப்படின்னா, உலகமே சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? இது வந்து நான் ஒரு மாரல் அ ஸ்டாண்டர்ட மட்டும் வைக்கல. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நம்ம கிறிஸ்துவ பின்பற்றோம் அப்படின்னா, இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமான ஒரு உலகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப ஆண்டவர் வந்து ஐயோ! நம்ம கொண்டு வந்து எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்துருவாரு. நம்ம ஜட்ஜ் பண்ணிருவாரு அப்படிங்கிறதுக்காக கிடையாது. கிறிஸ்துவை போல இருந்தா இந்த உலகத்தில நம்ம சந்தோஷமா இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். சமாதானம் கிடைக்கும். அப்படிங்கிற அந்த அ நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் இப்படி அவர் வரும்போது மறைக்கப்பட்டது எல்லாமே வெளியாகும். மனிதருடைய உள்ளங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். அப்பொழுது ஒவ்வொருவனும் தனக்குரிய புகழ்ச்சியை இப்ப யாராவது நம்மள புகழ்வாங்களா? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் வரும் நாள்ல அவர்களுக்கு வேண்டிய புகழ்ச்சிய, பிரைஸ ஆண்டவரே தருவார்.
ஈச் வில் ரிசீவ் ஹிஸ் பிரைஸ் ஃப்ரம் காட். ஆண்டவரே என்ன செய்வார்? வெல் டன், வெல் டன் அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 6:4 நான் வசனம் சொல்லுகிறது, நாம சீக்ரெட்ல என்ன பண்றோமோ அதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம வெளியரங்கமா ப்ரேயரை பற்றி சொல்லுது. வெளியரங்கமா நம்ம ப்ரேயர் பண்ணுறது இல்லை. நம்ம சீக்ரெட் அப்படின்னா யாருக்கும் தெரியாம ஜெபிக்கிற ஜெபங்களையும் ஆண்டவர் பார்க்குறாரு, செய்கிற காரியங்களையும் ஆண்டவர் பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அது கிறிஸ்துவுக்கு மட்டும் தான் சொந்தம். நீங்களும் நானும் யாரையும் ப்ரொக்ளைம் பண்ணிட முடியாது. இவங்க வந்து அவ்வளோதான் டூம்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் நாளைக்கு அவங்க வந்து ரட்சிக்கப்படலாம். நான் அப்படிலாம் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. குடிச்சு குடிச்சே செத்து போயிடுவாரு. அவ்வளோதான். 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டார். அப்படின்னு நினைச்ச ஒருத்தர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆண்டவருக்காக. அவரு ஊழியம் செய்றாரு. குடிக்காம இருக்கவே மாட்டாரு. ஆனா, அவரு இன்னைக்கு ஊழியம் செய்றாரு. நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் ஊழியம் செய்றாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இந்த வசனங்கள இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே சென்டென்ஸ்ல நான் சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற ஊழியக்காரர்களாக, பணியாளர்களாக நாம இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமஸா இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கல அப்படிங்கிறத நான் சொல்லி நான் முடிக்கிறேன்.